அந்த மாதிரிலாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறான். ஒரே வார்த்தை, உங்களுக்கு சித்தமான அமைச்சு கொடுங்கப்பா, உங்கள் சித்தனா தடுத்து போட்டுருங்கப்பா, கத்துறது செய்வார். ஆனால் அமைச்சு கொடுக்குறத வேணான்னு சொல்கிறது. நானும் சிஸ்டம் பேசிக்கிட்டு இருப்போம், வேணும் வேணும் வேணும்னு கேட்பாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து. நம்ம அதை போய் வேணாம் 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 அப்படிம்போம். அப்புறமா நம்ம வந்து வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. திருமண காரியங்களில் தாமதத்திற்கு முக்கியமான காரணம் தேவ சித்தம்னா கண்டுபிடிக்க தெரியாமல் குழப்பம் வரும் தான் வரும், வரான்னு சொல்ல வரல. அந்த பொறுப்பை கர்த்தர் கையில் விட்டுறணும். அந்த பொறுப்பை மாமா கிட்டேயும் மச்சாங்கிட்டையும் சித்தப்பா கிட்டேயும் சித்திக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் எழுத்த வீட்டில் பம்பம்பா அவங்ககிட்டலாம் கொடுத்து என்ன ஆகும்? அதே மாதிரி தான் பம்பம்பம்பம்பன்றாங்க. என்னன்னு கேட்டால் இவனை கட்டிக்காத, இவனை பார்த்தா உங்கள் சித்தப்பா மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க வயசான பாட்டிக்கு பார்வை குறைஞ்சி போச்சு. பாட்டி சொல்கிறதே கேட்குறது, யார் சொல்கிறாலும் சொல்கிறதெல்லாம் கேட்குறது, கர்த்தர் சொல்கிறத மட்டும் கேட்குறது கிடையாது. கணவர் சொல்லுவார், நீ இதை வாங்கி தீரணும் வாங்கு அப்படிம்பாரு. இவங்களுக்கு வாங்கணும் போல இருக்காது சகோதரிக்கு, இல்லைன்னா அவர் வாங்குவாங்கன்னு வாங்கிடுவார். அதனால் வாங்குவாங்க. வந்த பிறகு தான் தெரியும், ஏண்டாத வாங்கணும் நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களால் தாங்க வாங்கணும் அப்படிம்பாங்க. யார் வேணாலும் சொல்லட்டுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரு அது பாருங்க. அவ்வளோதான். நாங்களாம் அப்படி தான் முடிவெடுத்தோம். முடிவெடுக்கிற காரியத்தை மட்டும் அடுத்தவங்ககிட்ட கொடுக்கவும் மாட்டான். இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நம்ப முடிஞ்ச நம்புங்க. ஆவிக்குரிய காரியங்களில் முடிவெடுக்கிற காரியத்தை இது வரைக்கும் நான் அடுத்தவங்க கிட்ட கொடுத்தது கிடையாது. கர்த்தர் சொல்றது தான். இன்னைக்கு நிறைய கணவர்மார்கள் மனைவி கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் குட்டிச்சோர் ஆகிடும். சில கணவர்மார்கள் மனைவி கிட்ட கொடுத்துட்றாங்க, மனைவிமார்கள் கணவர்கிட்ட கொடுத்துட்றாங்க, பிள்ளைகள் பெற்றோர் மற்ற உறவுகள்கிட்ட கொடுத்துட்றாங்க, நண்பர்கள் தோழிகள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப பையன் வாலிப பெண்ணு விசேஷமாக திருமண காரியத்தில் ஃபோட்டோ அனுப்பி வச்ச பிறகு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்கள்ட்ட காட்டுறது. இது பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு அடுத்தவங்கள்ட்ட காட்டுறது.